இங்க ஒருத்தர அவரோட ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கும் சூதாட்டத்துக்கும் பழக்கப்படுத்தி விட்டதுனால இவர் இதுக்கு அடிமையாகி ஒரு ஸ்டெப் மேல போய் சூதாட்டத்துல வீட்டையே பெட் கட்டி தோத்து போயிடுறாரு. இது மட்டும் இல்லாம ஊரெல்லாம் கடன் வாங்கி சூதாட்டத்துல தோத்து போய் கடன்காரங்க வீட்டுக்கே வந்து பிரச்சனை பண்ணி அசிங்கப்படுத்தி விட்டுறாங்க. சோ தொந்தரவு தாங்க முடியாம 2 பேரும் பையனை தவிக்க விட்டுட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. இவனுமே சரியான அரவணைப்பு இல்லாம ஒரு திருடனா மாறிட்டேன்னு இந்த உண்மையை அவன் காதலி கிட்ட சொல்றான். சோ ஒரு நாள் இவன் திருட போன இடத்துல ஒரு மந்திரக்காரியை பாக்குறான். அந்த பொண்ணு இவன் கிட்ட நீ என்ன தினமும் ஆத்துக்கு குளிக்க அழைச்சிட்டு போனீங்கன்னா நான் உன்னோட கஷ்டத்தெல்லாம் போக்கிறேன்னு வாக்கு கொடுக்குறா. இவனும் அந்த பொண்ணை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து ஒரு வேஸ்ட் ரூம்ல தங்கிக்க சொல்றான். பார்த்தா அவ அந்த இடத்தையே மேஜிக் மூலியமா அற்புதமா மாத்திடுறா. டெய்லி அந்த பொண்ணு காலையில 4 மணிக்கு ஒரு நெய் விளக்க பிடிச்சிட்டு குளிக்க அழைச்சிட்டு போறான். அந்த பொண்ணு குளிச்சு முடிச்சதும் மறுபடியும் விளக்கு பிடிச்சிட்டு திரும்ப கூட்டிட்டு வரான். இந்த பொண்ணு அவனோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரியறாங்கனால இவன் விளக்க பிடிச்சிட்டு போறத பாக்குற ஊர்க்காரங்களும் இவனை பைத்தியக்கார மாதிரி பாக்குறாங்க. ஒரு நாள் இந்த திருட்டு பையலோட ஃப்ரெண்டு வீட்டுக்கே வந்து அந்த பொண்ணை பார்த்தாரான். அந்த பொண்ணு கிட்ட நீ எது கேட்டாலும் செய்வேன்னு என் ஃப்ரெண்டு சொன்னா. எனக்கு 2 குவார்டர் 2 பீர் ஒரு சிக்கன் பிரியாணி மட்டும் போதும்னு சொல்ல இதை கேட்டு கோவத்துல அவளோட நிஜ உருவத்துக்கே மாறிடுறா. அப்புறமா தான் தெரியுது வந்தது சூனியக்காரிய மாயஜலக்காரிய கிடையாது, ஒரு அம்மன்னு.